வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பா. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளால் காஞ்சி மகா பெரியவருடைய தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள். கோபம் கொள்ள தகுதி எது? நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது. முக்கியமாக 2 விதங்களில் கோபம் வருகிறது. ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் ஏற்படுகிறது, அல்லது ஒருவன் நம்மை தூஷித்தால் அவனிடம் கோபம் வருகிறது. யோசித்து பார்த்தால் எவரிடமும் இந்த 2 விதங்களிலும் கோபப்படுவதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை என்று தெரியும். ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே, அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா? ஒருவனை பாவி என்று துவேஷிக்கும் போது நாம் அந்த பாவத்தை பண்ணாதவன்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும். காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணியிருப்போம். நாம் அநேக தப்புக்களை பாவங்களை பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம். நம்மை விட தப்பும் பாவமும் பண்ணுகிறவர்களுக்கும் இருக்கலாம். நம் மனசு ஏதோ ஒரு அளவுக்கு பக்குவம் அடைந்திருப்பதால் நாம் இந்த அளவு பாவத்தோடு நிற்கிறோம். அவனுடைய மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததால் இன்னும் பெரிய பெரிய பாவம் பண்ணுகிறான். நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. நம்மையும் விட மோசமான நிலைக்கு இறங்கி பாவங்களை செய்ய பழகிவிட்ட இன்னொருத்தனின் மனசுக்கும் அதிலிருந்து மீள்வது சிரமமான காரியம்தான். அப்படிப்பட்டவனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. அசத் சங்கத்தை விட்டு சத் சங்கத்தில் சேர்வதுதான் ஆத்மா விருத்திக்கு முதல் படி என்று சகல சாஸ்திரங்களும் சொல்கின்றன. ஆனால் பாவிகளை நாம் வெறுப்பதிலும் அவர்களை கோபிப்பதிலும் பயனில்லை. அவர்களுடைய மனசும் நல்ல வழியில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது. ஈஸ்வர அனுக்கிரகத்தில் நம்மில் யாருக்காவது அனுக்கிரக சக்தி கிடைத்திருந்தால் அதை இந்த பாவிகள் கிடைத்தேறுவதற்கே உபயோகிக்க வேண்டும். நம் கோபம் எதிராளியை மாற்றாது. அவனுக்கும் நம்மிடம் கோபத்தை வளர்ப்பதுதான் அதன் பலன். 2 பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டே போகும். ஒருத்தன் தன் தப்பை தானே உணர்ந்து திருந்தச் செய்யாமல் நம் கோபத்துக்கு பயந்து சரியாகச் செய்வதில் நமக்கு பெருமை இல்லை. இது நிலைத்தும் நிற்காது. அன்பினாலேயே பிறரை மாற்றுவதுதான் நமக்கு பெருமை. அதுதான் நிலைத்து நிற்கும். ஒருத்தன் பாவம் செய்ய அவனுடைய மனசு, சந்தர்ப்பம் இரண்டும் காரணமாகின்றன. நாம் பல பாவங்களை செய்ய முடியாமல் சந்தர்ப்பமே நம்மை கட்டி போட்டிருக்கலாம். எனவே ஒரு பாவியை பார்க்கும்போது, அம்பிகே, இந்த பாவத்தை நானும் கூட செய்திருக்கலாம், ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் தராமல் நீ கிருபை செய்தாய், அந்த கிருபையை இவனுக்கு செய்யம்மா என்று பிரார்த்திக்க வேண்டும். 2வதாக, நம்மை ஒருத்தர் துவேஷிக்கிறார் என்று கோபம் கொள்ள வேண்டியதில்லை. நாம் எத்தனை தூஷணைக்கு தக்கவர் என்பது நம் உள்மனசுக்கு தெரியும். ஒரு கால் நம்மை தூஷிக்கிறவர் நாம் செய்யாத தவற்றுக்காக நம்மை திட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பெரியவை. நம் அந்தரங்கத்துக்கு தெரியும். நம் தவறுகளை கழுவிக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அம்பாளிடம் பச்சாதாபத்துடன் அளவேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம். இந்த நிலையில் உள்ள நாம் பிறரை தப்பு கண்டுபிடித்து கோபிக்க நியாயம் ஏது? நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா என்றால், இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் அன்புமயமாகி விடுவோம். அப்போது நமக்கு பாவியிடமும் கருணை தவிர எந்த பாவனையும் இராது, கோபமே உண்டாகாது. நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோக்கியதை இல்லை. தப்பே பண்ணாத நிலையிலே எல்லாம் அம்பாளின் லீலைதான் என்று தெரிகிறது. லீலையில் யாரை பூஷிப்பது, யாரை தூஷிப்பது, எப்படி பார்த்தாலும் கோபம் கூடாதுதான். மனுஷனை பாவத்தில் அழுத்துகிற 2 பெரும் சக்திகள் காமமும் குரோதமும் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதாவது நம் கோபத்தினால் நமக்கேதான் தீங்கு செய்து கொள்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது. ஆத்திரப்படுத்துவதால் நாமே நம் சரீரம், மனசு இரண்டையும் கெடுத்துக்கொள்வதோடு சரி.
அன்பாக இருப்பதுதான் மனித சுபாவமாக தர்மம். அதுதான் ஆனந்தமும். அன்பு நமக்கும் ஆனந்தம், எதிராளிக்கும் ஆனந்தம். அன்பே சிவம் என்பார்கள். நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசைப்பட வேண்டும். மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.